அண்மை செய்தி. மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்து அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியதை எதிர்த்து ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் 3 வாரத்திற்குள் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் மாம்பழ சின்னத்தை யாருக்கும் ஒதுக்காமல் முடக்கும் என உத்தரவாதம் அளித்திருந்தது என ராமதாஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்து அன்புமணிக்கு தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியதை எதிர்த்து ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் 3 வாரத்திற்குள் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் மாம்பழ சின்னத்தை யாருக்கும் ஒதுக்காமல் முடக்கும் என உத்தரவாதம் அளித்திருந்தது என ராமதாஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். முழு விவரங்கள் என? வணக்கம். பாமக கட்சியின் உரிமை தொடர்பாக தலைவர் அன்புமணிக்கும் நிறுவனர் ராமதாசுக்கும் இடையே மோதல் நடந்து வரும் சூழ்நிலையில் கட்சியின் மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு தொடர்பாக தேர்தல் ஆணையம் அன்புமணியின் முகவரிக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த கடிதத்தை ரத்து செய்தும் தனது முகவரிக்கு கடிதம் அனுப்ப உத்தரவிட வேண்டும் என கோரியும் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவில் கடந்த 2025ஆம் ஆண்டு மே மாதமே பதவிக்காலம் முடிந்த நிலையில் கட்சியின் தலைவராக நீடிப்பதற்காக போலி ஆவணங்களை தாக்கல் செய்து அன்புமணி செயல்பட்டிருப்பதாகவும் அவர் மீது இந்த கடிதம் அனுப்பப்பட்டது தவறு எனவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் கட்சி நிறுவனர் என்ற முறையில் தனது அங்கீகாரம் இல்லாமல் சட்டவிரோதமாக கட்சியின் கூட்டங்கள் நடத்தி அன்புமணி உரிமை கோர முடியாது எனவும் அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். மேலும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் மாம்பழ சின்னத்தை யாருக்கும் ஒதுக்காமல் முடக்கம் செய்து உத்தரவாதம் அளித்திருந்தாகும். ஆனால் இதுநாள் வரை சின்னம் முடக்கப்படவில்லை எனவும் அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தேர்தல் ஆணையம் 3 வாரத்திற்குள் பதிலளிக்க உத்தரவிட்டது. அப்பொழுது அன்புமணி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் NL ராஜா இந்த வழக்கில் தங்கள் வாதத்தை கேட்க வேண்டும் எனவும் தங்களையும் இந்த வழக்கில் இணைக்க வேண்டும் எனவும் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்ய இருப்பதாகவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் பதில் மனு தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை 3 வாரங்களுக்கு தள்ளி வைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ஆனந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.